ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் 30 நாள் 30 விதமான கை டிசைனில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிசைன் நம்பர் 23. இதுக்கு முன்னாடி போட்ட டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் 30 நாள் 30 விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டு தனியாக கொடுத்துருக்குறேன். எல்லா வீடியோஸுமே அதில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குமோ மறக்காமல் அவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள். எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும். நான் செய்கிற தொழிலை நான் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி தான் வந்து செய்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற கஷ்டமே தெரியாது. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து நம்ம நார்மலாக எவ்வளோ அளவு நமக்கு கை வைப்போம், 6 இன்ச்சுக்கும் 6 இன்ச் வந்து கையோட நீளம், சைடில் வந்து 3 இன்ச் கையோட அந்த லாஸ்ட் லென்த்து. அதுக்கப்புறம் இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து வச்சுருக்கிற அகலம் வந்து இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வர மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். முக்கோணம் இந்த மாதிரி ஷேப்பில் வர மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்தாலும் சரி, நான் வந்து இன்னொரு லைன் நம்ம கட் பண்ணி எடுத்தால் அந்த துணியவே தான் டிசைனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு துணி எடுத்துருந்தேன். அந்த துணியில் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமே இப்போ நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பைப்பிங்கை ஃபஸ்ட்டு இப்படி மேலே நம்ம வந்து நெக் போர்ஷனில் வச்சு தைச்சிடலாம். இது வந்து நெக் போர்ஷனுங்கிற கையோட மேல் பகுதியில் வந்து வச்சு தைச்சிடலாம். நீங்கள் வந்து இதுக்கு லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா லைனிங்கும் கொடுத்துட்டு ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து வித்தவுட் லைனிங்கில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது தைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2 கையுமே ஒரு 1/2 ஹவருக்குள்ளார ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வாங்குகிற ரேட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 150 to 200 வரையுமே நீங்கள் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். லேஸ் ஒர்க்கெல்லாம் எது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ப்ளைனாக நீட்டாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கை டிசைன் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த தையல் மட்டும் இந்த கீழே இருக்கிற நூலில் துணியில் இறங்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வேறு கலர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கீழால் இறங்கிச்சு அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதனால் அந்த எல்லோலேயே வர மாதிரி வந்து பார்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணினதை இப்படியே வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பத்துலேருந்தே வச்சு தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமேலும் வந்து இந்த மீதி பாதியை கரெக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலே இப்போ இதுக்கு கீழே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நான் எல்லோ கிளாத்தில் வந்து கொடுக்குறேன். எல்லோ கிளாத் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அந்த பைப்பிங் மாதிரி ஒரு பக்கம் மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வச்சு நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு இப்போ நம்ம இதில் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் வருது இல்லைங்களா, அந்த கிளாத்தில் வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியெல்லாம் நான் வெட்டி விட்டுறேன். ஒரே ஈவன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த இடத்துல நான் ஒரு பைப்பிங் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு 2 கிளாத் வருது இல்லைங்களா, நமக்கு மேலே ஒரு கிளாத் கீழே ஒரு கிளாத் அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த எல்லோவில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த க்ரீனில் வந்து நமக்கு நூல் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் பைப்பிங்கை பொறுத்த வரையுமே ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் நம்ம வந்து அவசரப்பட்டு தைச்சாலுமே அந்த துணி கரெக்டாக அந்த இடத்துல உட்காராது, பிதுங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே மடிச்சு
மடித்து தைச்சிடலாம். டிசைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறது, இந்த டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து தைக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஆரம்பத்தில் தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் சுமாராக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தைச்சு பழக பழக தையல் ஆகட்டும், அப்புறம் இந்த இதாகட்டும் எல்லாமே வந்து நல்லா எப்படி நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுப்போம். அதனால் வந்து நீங்கள் எனக்கு டிசைன் ப்ளவுஸ் அவ்வளோ அளவுக்கு தைக்க வராது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஸ்டிச் பண்ண பழகிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். அந்த கேன்வாஸை வந்து நான் 3ஆக மடிச்சிருக்கிறேன். 3ஆக மடிச்சிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். திலகம் ஷேப் வர மாதிரி வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம கிளாத் கொடுத்து தான் இப்படி வந்து கையில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஹைட் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு 3க்கும் இப்போ வந்து நம்ம கலர் கொடுத்துடலாம். இது வந்து நான் டபுள் துணி போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சிங்கிள் துணி போட்டோம் அப்படின்னா நமக்கு துணி கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா வந்து அவ்வளோ அளவுக்கு தெரிவிக்காது. கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும்போது நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு தெரியும். இப்போ அதே மாதிரியே வந்து அந்த 3 பூ டைமண்ட் இதுலேயுமே வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதுக்கு வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் வந்து மேல் பக்கமாக நான் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த கார்னர் வரும்போது மட்டும் நீங்கள் மடிக்கவெல்லாம் வேணாம், துணியாக அப்படியே இருக்கிற ஷேப்லேயே அதை வளைச்சி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அதுவே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் வந்து மடிக்கலை, இருக்கிற ஷேப்லேயே அப்படியே வந்து வளைச்சி தான் வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். ஏன்னா அவசரமாக தைச்சோம் அப்படின்னா நமக்கு பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், 4 கார்னருமே வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். கடைசியாக லாஸ்ட்டில் வரும்போது நம்ம வந்து இது மாதிரி ஃபுல்லாக தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எடுக்கிறப்ப நமக்கு அது ஃபுல்லாக வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும் அந்த இடம். இந்த இடத்துல சின்னதாக நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே திருப்பணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை திருப்பி அது மேலே தையல் போடுறதுக்கு. இப்போ இது மேலே வந்து நம்ம அப்படியே வந்து ஊசியோட தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்ததுக்கப்புறமே இது நமக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக நின்றுக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே நம்ம இது பண்ணி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே மீதி இருக்கிற 2ஐயும் வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் பொறுமையாக வந்து இது மேலே அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற இன்னும் 2ஐயும் வந்து இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த 3ஐயும் வந்து அந்த பூவில் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி 1 by 1 வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுவே ஸ்டிச் பண்ண சரியாக போயிடும். உங்களுக்கு பைப்பிங் அவ்வளோ அளவுக்கு வைக்க வரல அப்படின்னா நீங்கள் லேஸ் வச்சு கூட அதை கவர் பண்ணிக்கலாம். சும்மா வந்து நீங்கள் 4 பக்கமும் துணி கொடுத்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து லேஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா அடியில் அந்த பிசுரும் நமக்கு வந்து வராது. பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு சில இதெல்லாம் சரியாக கவர் ஆகாது. எப்போயுமே டிசைன் ப்ளவுஸ் பொறுத்த வரையும் நம்ம வந்து பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மாதிரியே அரேஞ்ச் பண்ண மாதிரியே இதில் வந்து தையல் வந்து போட்டு விட்டுறலாம். 3ஐயும் வந்து ஃபஸ்ட்டு பின் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு இந்த இதுலேயும் வந்து ஒரு 3 தையல் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அதில் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்து 2 பேட்ச் பட்டன் வந்து வச்சுருக்கிறேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்